ஊபி கும்பமேளா. அந்த கும்பமேளா குரூப்பில் ஒரு ஏழை ஏழை இந்து என்ன பண்ணுறாப்புலனாக்க, ஒரு டென்ட் அடித்து அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றாப்புல. என்னதுங்க, கோழி வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றாரு. அது வந்து அங்கே உள்ள சங்கிகள் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, எப்படி நீ கும்பமேளாவில் வந்து எப்படி நீ வந்து கோழி சாப்பிட்லாம், அவன் வந்து மாட்டுக்கறி கூட சாப்பிடல, சரி மாடு சாப்பிட்டாலும் எங்களுக்கு புனிதமானது, நீ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அவனை வந்து அடித்து அந்த அந்த ஏழையை அடித்து அந்த பெண்ணையும் அடித்து சாப்பாட்டை அப்படியே கீழே எல்லாத்தையும் கொட்டி விட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை வந்து இது பண்ணுவாங்க. அதை வந்து பாருங்க. देख सकते हैं महाकुंभ मेले में अंदर आए कोई महाराज जी। ये मुर्गा क्यों पकड़ा है यहाँ पर? अरे इसको दिखाओ ना। मुर्गा कैसे पकड़ा है यहाँ पर? मुर्गा कैसे पकड़ा है यहाँ पर? मुर्गा क्यों पकड़ा है? दिखाओ मुर्गा की तरफ दिखाओ। तेरा धनी का बहन को बोल, एक कौन कर रहा है? दूर से दिखाओ, दिखाओ जल्दी। हर महादेव। कुंभ में किसी प्रकार के अशुद्ध सामान को नहीं बनाने दिया जाएगा। बाहर निकलो। मुर्गा कैसे खाया रे? मुर्गा कैसे खाया? मुर्गा खाएगा? जल्दी साफ कर, जल्दी साफ कीजिए चाची। देख सकते हैं यहाँ पर मुर्गा बना के खाने वाला जगह है तीरथ पे। कैसे आप खाएंगे? निकलिए यहाँ से, दिखना मत यहाँ पर। दारू पिया है, चलो जल्दी निकलो यहाँ से। இது ஒன்று. அடுத்தாப்புல பாபா இவர்கிட்ட கேட்குறாப்புல, இது மாதிரி இத்தனை வருஷம் நீ கையை வந்து மேலேயே தூக்கி வச்சுட்ருக்கிறியே, என்ன பிரச்சனை அப்படின்றாக்க, அதாவது எனக்கு வந்து பல எண்ணங்கள் ஓடுது மனசில், அதெல்லாம் நிறைவேறது வரைக்கும் இந்த கையை நான் இறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. இது எத்தனை வருஷமாக நீ பண்ணிகிட்ருக்கிற இதை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க. இது 20 வருஷமாக 25 வருஷமாக நான் வந்து கையை மேலே தூக்கி வச்சுட்ருக்கிறேன். அப்போது இந்த நாகபாபாவா நீங்கள்? நான் வந்து நாகபாபா வந்து உடம்புல ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்களே, நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? यही 20 से 30 साल से तपस्या कर रहा हूँ बालक। 20-30 साल से बाबा आप इतने अच्छा खासा दिखते हैं, आपको तो फिल्म में जाना चाहिए, फिर भी आप इस लाइन में क्यों आए? देखो बालक, ये जो दुनिया है ना, पूरा है ना मोह माया से भरा हुआ। मैं इस दुनिया से हट के भोले बाबा के शरण में रहना चाहता हूँ हमेशा के लिए। बाबा एक बात पूछना था, ये हाथ मतलब ऊपर आप कहे रखे हुए, हाथ तो नीचे है? देखो बालक, मेरा एक बहुत बड़ा मन्नत है जो अभी तक पूरा नहीं हुआ है। अच्छा। उसी को पूरा करने के लिए मैं हाथ को हमेशा कब से रखे हुए हैं? यही 20 से 30 साल से रखे हुए हैं। 20 साल से रखे हुए हाथ ऊपर? हाँ बाबा 20 साल से हाथ ऊपर रखे हुए हैं जी बाबा। तो सबसे पहले आप ये बताइए बाबा, क्या आप ढोंगी बाबा है कि नागा बाबा है? मैं नागा बाबा हूँ। नागा बाबा तो निर्वस्त्र रहता है, आप तो पहने हुए पूरा। देखो बालक, अभी सर्दी का मौसम चल रहा है। अच्छा। और ठंडा कुछ ज्यादा ही लग रहा है। अच्छा। यही कारण है मैं मतलब वस्त्र पहन के हमेशा घूमता हूँ। ये भी बात कहना सही है। देखिए यहाँ पर एकदम लगातार फोकस में बने रहेगा आप लोग भी। बाबा आप जो इसके बाद मैं रिपोर्टिंग लूंगा बाबा का। आप 20 साल से ऊपर किए हुए हैं, आपको लैटरिन लगेगा, तब गाड़ कैसे धोइएगा? ये सब कुछ तू पूछता रहे भाई, भाग चला क्या हमरो रे बाबा, हमको रिपोर्टिंग दीजिए भाई, चूसा चलते बाबा, हमको रिपोर्टिंग ஆட்கள்லாம். இதே வந்து அடுத்தாப்புல போபாலில் பாருங்கள், தப்லீக் இஜ்திமா நடக்குது. இது நம்ம கும்பமேளா பார்த்துட்டோமா, அதே போல் கூட்டங்கள், மிகப்பெரிய கூட்டம் தப்லீக் இஜ்திமா நடக்குது போபாலில். அதுவும் அதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனைகள், போலீஸுக்கு கூட எந்த ஒரு அவசியமும் இல்லை. எல்லோரும் அவங்க டென்ட் அடித்து, ஏற்கனவே டென்ட் அடித்து ரெடியாக இருக்கும். இவர்கள் போயிட்டு அங்கே போயிட்டு தொழுக வேண்டியது, குர்ஆனை படிக்க வேண்டியது, ஹதீஸை படிக்க வேண்டியது, தங்களை வந்து அதாவது ஒரு சுய பரிசோதனை. இந்த உலக இதிலே இருந்துகிட்ருக்கிறப்போ இங்கே வந்து 3 நாள் 4 நாள் இது மாதிரி
கூட்டாக இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தோன்னாக்க அவர்கள் மனசில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பல இதுவும் தீருது. அதனால் இப்போ நானே வந்து போயிருக்கிறேன் 10 நாள் 3 நாள் 40 நாள் இப்படிலாம் போயிருக்கிறோம். इस वक्त अगर तबलीगी इज्तिमा எந்த ஒரு एक ही जगह हो जाए ना सबका, अभी तो मुख्तलिफ टुकड़ों में है ना, तो हज के बाद दुनिया का सबसे बड़ा इज्तिमा है ये। हालांकि ना कोई इंटरटेनमेंट है, ना लंगर तकसीम हो रहा है। போலீஸுக்கு கூட எந்த ஒரு आखिर कौन है ये लोग? न इन्हें संभालने के लिए अतिरिक्त पुलिस जाब्ते की जरूरत पड़ी, न इन्हें कोई विशेष सुविधाएं चाहिए। सिर्फ आए, इकट्ठा हुए, अपने ईमान को ताजा किया और वापस சாப்பாடு अपने घर चले गए। ना कहीं हुड़दंग, ना कहीं किसी के घर के आगे डीजे बजाया, ना किसी की इबादत गाहों में घुसे। कमाल हैं यार ये लोग। சூப்பராக இருக்கும். जब भी आते हैं मोहब्बतें लुटाते हैं बस। சூப்பராக ना कोई हुड़दंग किया, ना कोई गाड़ी पलटाई, ना किसी से अल्लाह अकबर के नारे लगवाए। यार कमाल हैं सच में ये लोग। ना किसी से उसका आधार कार्ड मांगा, ना किसी से ये कहा कि तुम यहाँ दुकान लगा सकते हो या नहीं लगा सकते हो। इनका काम सिर्फ अपने रब को राजी करना है और उसी में लगे हुए हैं भाई। குர்ஆனையும் ஹதீஸ் ना इन्होंने रास्ते में ये இதெல்லாம் நம்ம பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து வருடா வருடம் நடக்கக்கூடியது. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு வருஷம் நடத்துவாங்க. ஒரு தரம் போபால்னாக்க அடுத்தாப்புல கேரளா, அடுத்தாப்புல காஷ்மீர், இப்படியே வரிசையாக ஒவ்வொரு மாநிலங்களாக மாறி மாறி போகும். வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறது. அதில் வந்து 3 நாள் அந்த இஜ்திமா நடக்கும். கடைசியாக வந்து பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனைன்னு இருக்குது. அதுலேயும் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கலந்துக்குவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இந்த இஜ்திமாவும் நல்ல சிறப்பாக நடந்து முடிஞ்சதை பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து கும்பமேளா பக்கமே திரும்ப வருவோம். கங்கை ஆற்றின் சைடுகளில் வந்து காலை கடன்களை அந்த பக்தர்களை நிறைவேற்றுறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து காலையில் மட்டுமே. இதே இரவு நேரங்களில் நிறைய நடக்கும். யாருமே பார்க்க மாட்டாங்களா? அதனால் அந்த கங்கை ஆற்றோட அந்த ஓரத்துலேயே அந்த கங்கை நதியும் அதில் அப்படியே அடிச்சுக்கிட்டு வருது. புனித நீர்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் வந்து புனித நீராடுறாங்க. இதெல்லாம் கங்கை ஆற்றின் ஓரத்தில் நடக்கிறதுங்க. ஒரு மழை பெஞ்சாலோ அல்லது வேறு எதுவும் இல்லை, இந்த தண்ணியே கொஞ்சம் அதிகமாக வரும்போது இதெல்லாம் வந்து கங்கை ஆற்றுடைய எல்லைகள் தான் இது எல்லாமே. இப்போ வந்து பாருங்கள், மக்கள் வந்து காலை கடன் அதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் ஒழுங்காக செஞ்சு கொடுக்கல. இவ்வளோ மக்கள் வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யணுமா இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் கணக்கில் எடுக்காமல் இவர்கள் வந்து இந்த மாதிரி